நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து பழகின ஒன்று போன ஒரு வீர விளையாட்டு. உலக அரங்கிலேயே ஒரு விளையாட்டிற்கு தடை என்றால் அது தமிழர்கள் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டுக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அந்த தடையை உடைத்து உலக அரங்கில் மாபெரும் ஒரு தன்னெழுச்சியான மக்கள் போராட்டத்தின் மூலமாக மீண்டும் ஜல்லிக்கட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்கு மனதிற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் காக்கப்படக்கூடிய பெருமைப்படக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது. பொதுவாக அரசு துறைகளில் விளையாட்டு வீரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அது மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி. அந்த அடிப்படையில் மாடுபிடி விளையாட்டு வீரர்களை இதை விளையாட்டு போட்டியாக அங்கீகரித்து இது மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கணும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன். இன்றைக்கு இதே அலங்காநல்லூரில் மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த விளையாட்டை பார்த்து ரசித்து மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படணும், மாடுபிடி முறையான மாடுபிடி பயிற்சி மையம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த பாரம்பரியம் எப்பயும் கலைந்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது தமிழர்களும் தமிழக அரசுடைய பொறுப்பாக இருக்கின்றதை நான் நம்புறேன். சந்தனத்தேவன், ஆமாமா, சந்தனத்தேவன் நிச்சயமா வரும். ஆர்யாவுக்காக நான் காத்திருக்கேன். ஆர்யா வந்த உடனே படப்பிடிப்பை துவங்கிடுவேன். பொதுவா எலெக்ஷன் நேரத்தில் அறிவிக்கப்படுற உதவி திட்டங்கள், நலத்திட்டங்கள், அறிக்கைகளை எல்லாம் நம்ம ஏற்க முடியாது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அதுல ஆண்களுக்கு இலவசம்னு சொல்றது ஏற்புடையதல்ல. பெண்களுக்கு பேருந்துகள்ல இலவசம்னு சொன்னதுக்கான காரணம் பெண்கள் வீட்டிலே முடங்கிடக்கூடாது, அவங்க வெறும் குடும்ப பொறுப்புகளை மட்டும் சுமக்கக்கூடியவர்கள் ஆயிடக்கூடாது, நெடுந்தூர பயணத்துல போய் பேருந்து செலவு மற்றும் மற்ற விஷயங்களுக்காக பயந்து அவங்க வேலைக்கு போகாம இருந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் பெண்களுக்கு இலவச பயணம்னு சொன்னது. அது ஆண்களுக்கு இலவச பயணம்னு சொல்றது என்னை பொறுத்த மட்டும் ஏற்புடையதல்ல, அது அவசியமற்றதுன்னு நான் நினைக்கிறேன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.